தமிழக வெற்றி கழகம் நம்மளை எதிர்க்கவங்க எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு. ஆனா தளபதி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கொள்கைகளை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஒரு கொள்கை வேற எந்த கட்சிக்கும் தற்போது இல்லை. இருக்கக்கூடிய கொள்கை வச்சிருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு கட்சி கூட அந்த கொள்கைகளை பின்பற்றுவதே கிடையாது. கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம், கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது மேடைக்கு மட்டும் தான் பேசுறாங்களே தவிர அவங்களுடைய செயல்பாடு என்பது கொள்கை ரீதியா இல்லை, கொள்கைக்கு மாறாக இருக்கிறது. நம்ம கொள்கை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்றாரு தளபதி. நம்ம யாரை எதிர்க்கிறோம்னா கொள்கை எதிரி நம்முடைய பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மகிட்ட இருக்கு. இப்போ இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது இந்த கிளாரிட்டி. நான் யாரை எதிர்க்கிறோம் அப்படின்றது யாரா சொல்ல முடியுமா? நாம் தமிழ்னு ஒரு கட்சி இருக்கு, அவர்கள் எதற்காக கட்சி தொடங்குறாங்கன்னு எல்லாரும் தெரியும். திமுக திராவிடத்தை எதிர்ப்பதற்காக. இன்னைக்கு யாரை எதிர்த்து இருக்காங்க? தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதியும் எதிர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகன்னு ஒரு கட்சி துவங்கப்பட்டது, அவர்களும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து துவங்கப்பட்ட கட்சி தான். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பாசிசத்து கூட கூட்ட வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா வந்து இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னாங்க. எந்த கட்சி கூட கூட்டணி இல்லையோ அவங்க கட்சியை கலைச்சாங்க, ஆட்சியை கலைச்சாங்க, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை. அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. அதே திமுகவும் பெரியாரிய கொள்கை, அவருடைய கொள்கையும் பெரியாரிய கொள்கை, சமத்துவ கொள்கைன்னு தான் அவங்க கட்சியை தொடங்கினாங்க, சமூக நீதி சார்ந்து. இன்னைக்கு அவங்க என்ன பாஜக என்ன மத்தியில பாஜக கையில எடுத்திருக்கோ அதே ஆயுதத்தை அப்படியே கையில் எடுக்கிறாங்க. மத்தியில ஒரு பாஜகனா தமிழ்நாட்டில் பாஜகவோட ஒரு கிளை இயக்கமா தான் பிஜேபி அணைஞ்சிட்டு இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன இதர கட்சிகள், அண்ணன் திருமாவளவன், வாழ்நூறு கட்சியோட வேல்முருகன், இவர்களெல்லாம் மாற்று அரசியல் வந்தாங்க. நாங்க வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு சீட்டுக்காக காசுக்காக அதே திமுகவுடையும் அதிமுகவுடையும் அடமானம் வச்சிருக்காங்க. பட் எல்லாத்தையும் தவிர்த்து இன்னைக்கு தனி மனிதனாக தமிழக வெற்றிகளும் இன்னைக்கு தனியா நிக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவில் கூட அத்தனை கட்சியும் ஒரு பக்கம் நிக்குது. நம்ம தமிழக வெற்றி கழகம் தளபதி மட்டும் நம்ம தனியா நிக்கிறோம். இப்ப அதுவே ஒரு வெற்றி தான். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம போராடுறோம் அப்படின்றது வந்து வருத்தப்படக்கூடாது. நம்ம போராடுறதே வெற்றி தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கு. அதுல நம்ம கை கொடுத்து தளபதியை 2026 ஜெயிக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. அப்ப இந்த கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நம்ம வந்து கொள்கை இல்லைன்றாங்க. காரணம் வந்து நம்ம கிட்டே இருக்கு. நம்ம இன்னும் கொள்கைகளை கொண்டு சேர்க்கல. கொள்கை இருக்கு, 11 கொள்கை. இப்ப இந்த கொள்கை மக்களுக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தையும் சொல்லணும். நம்மளும் அந்த கொள்கையை பத்தி நிறைய படிக்கணும். அது ஜனநாயக கொள்கையெல்லாம் படிச்சுட்டு போய் சொல்லணும். இந்த நோட்டீஸோட இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு இந்த கொள்கைகளை எடுத்து வச்சு அடுத்த தேர்தலுக்கு நம்ம வேலை பார்ப்போம்.